ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்கிற ஒரு மீட்ரோல் சிக்ஸுங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 ஃபீமேலு, ஒரு மேல் சிக்கு இருக்குது. இந்த சிக்கு வந்து ஒரு 3 மாதம் ஆகும். இந்த 3 மாதம் இருக்கும்போது நான் வெளிமேய்ச்சலில் விட்டேன். வெளிமேய்ச்சல் விட்டு இது வந்து கோழிகளோட விட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு 5 மாதம் ஆனதுக்கப்புறம் கட்டுத்தர போடலான்ட்டு நான் வெளிமேய்ச்சலில் விட்டேன். வெளிமேய்ச்சல் விட்டு அதுக்கப்புறம் கோழிங்களோடவே நல்லா வெளியில் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு இப்போது கட்டுத்தர போகிறதுக்காக நான் ரெடி பண்ணுறதுக்காக இதை வந்து மணல் கொட்டி ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வால் கொஞ்சம் தரையில் பட ஆரம்பிச்சது. 5 மாதம் ஆகும்போது இதோட வால் தரையில் பட ஆரம்பிச்சது. எப்போ அந்த ஒரு பட்டையோட வால் தரையில் பட ஆரம்பிக்குதோ அப்போ நீங்கள் கட்டுத்தர போட்டால் மட்டும்தான் உங்களால் வால் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா வால் தேஞ்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தரையில் பட்டுச்சுனாலே தரையில் படப்பட அந்த கொனையில் இருக்குது பார்த்திங்களா, அந்த இது மாதிரி அந்த வால் கொஞ்சம் தேய ஆரம்பித்தாலே மொத்த வாலும் தேஞ்சிடும். அதனால் அந்த ஒரு 5 மாதம் அந்த எப்போது அந்த ஒரு பட்டாவோட வால் தரையில் பட ஆரம்பிக்குதோ அப்போ வந்து கட்டுத்தர போடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பட்டா இருந்தால் கட்டுத்தர போடணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெளிமேய்ச்சலை விடுங்க. வெளிமேய்ச்சலை விட்டு இந்த ஒரு பட்டா என்றைக்கு வால் தரையில் பட ஆரம்பிக்குதோ அன்றைக்கி நீங்கள் கட்டுத்தர போடலாம். கட்டுத்தர போடும்போது நீங்கள் வந்து பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இது நல்லது எதுனாக்கா மணல் கொட்டி ரூமில் சின்னதாக மணல் கொட்டி ரூமில் இது பண்ணுங்கள். அப்படி கட்டுத்தர போட்டதுனால எனக்கு கிடைச்ச ஒரு வால் இப்போது இதுதான். நான் 5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம கட்டுத்தர போட்டேன். கட்டுத்தர போட்டு ஒரு 5 மாதம் நான் கட்டுத்தர போட்டிருப்பேன். அதாவது 10 மாதம் மொத்தமாக இந்த இதில் இருந்தது. இப்போ 11ஆவது மாதத்தில் வந்து எனக்கு வந்து 1 மீட்டர் வால் கிடைச்சிது. அந்த 1 மீட்டர் வால் எப்படி எடுக்கணும்னா, வாரத்தில் ஒரு தடவையாவது அந்த வால் குருத்தை வந்து நீங்கள் தண்ணி போட்டு வாஷ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஏதாவது பூச்சி கீச்சி இதாகி அந்த வால் குருத்தை வந்து அந்த கொனையிலே இதாகிடும். அதனால் அதை வாரத்துக்கு 1 டைம் க்ளீன் பண்ணிட்டுருங்க. மந்த்லி 2 டைம்ஸ் அதை மொத்த சேவலையும் கழுவி விடுங்க. கழுவி விட்டால் மட்டும்தான் சேவல் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வால் எடுக்கணுன்னா கட்டுத்தர போட்டால் மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக சில மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் எழுந்த உடனே இதுக்கு ஒரு 10 கடலக்கொட்டை கொடுங்க. அப்புறம் இந்த பால் காய வச்சு பின்னாடி அதில் ஒரு ஏடை மாதிரி மேலே வரும் பார்த்தீங்களா, அந்த ஏடையை கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தில் பிசைஞ்சு கொடுங்க. தீவனம் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க. ஏன்னா தீவனம் கொடுத்தோம்ட்டு வெயிட் ஓவராக போடும், வால் வந்து இது பண்ணாது. அதுக்கு வால் முளைக்கிறதுக்காக நமக்கு ஒரு மீட்ரு வால் வேணும்னா அந்த வாலுக்காக என்னென்ன நம்ம அதுக்கான ஃபுட்டு கொடுக்கணுமோ அந்த ஃபுட்டை மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் என்னென்னாக்கா மேவே மொத்தமாக அதுக்கான தீவனத்தை ஃபுல்லாக அதுக்கிட்ட வச்சாக்கா அது சாப்பிடாது. காலையில் ஒரு டைம் ஒரு 10 கடலக்கொட்டை பால் எடை கொடுத்து விட்டிங்கன்னா ஈவினிங் வந்து கொஞ்சமாக ஏதாவது கம்பு இல்லை சோளம், மக்காச்சோளம் இது ஏதாவது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் கொஞ்சமாக கொடுக்கலாம், அதிகமாக கொடுக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாலை வந்து வீக்லி 1 டைம் கழுவிட்டே இருங்க. ஏன்னா வாலில் வந்து அந்த எச்சம் போடுறதுனால அந்த வால் அதோட கட்டாக இதாகிடும். அதனால் அதை கழுவுங்க. கழுவிட்டு விட்டால் மட்டும்தான் அந்த வால் நல்லா க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வால் எடுக்கும்போது கோழிக்கு மெயினாக ப்ரீடிங் போடவே கூடாது. எந்த ஒரு பெட்டை கோழிக்கு மேலேயும் ப்ரீடிங் போடக்கூடாது. அப்படி ப்ரீடிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வால் முளைக்காது, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. ப்ரீடிங் போடாமல் ஒரு நல்ல மீட்டர் வால் எடுக்கணும்னாக்க இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் ப்ரீடிங் பண்ணலாம், இது பண்ணலாம், ஒரு ஷோ வரைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஷோக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் இதே மாதிரி ஒரு சேவல் இருந்தால் நீங்களும் ரெடி பண்ணுங்கள். அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சிக்ஸ் இருக்குது. அந்த சிக்ஸை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்குது, அதை நான் எப்படி கட்டுத்தர போட போகிறேன்ட்டு. அதை கட்டுத்தர போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.